Hi students, good morning. நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4 2024 எக்ஸாமுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகி JAVAO ஓகேவா. ஸோ அந்த போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிய போகுது ஓகேங்களா. இன்றைக்கி வியாழன், வெள்ளி அண்டு திங்கள். ஸோ இந்த 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். JAVAO அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கான மெமோ வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட் ஆஃப் ஒரு எந்த ரேங்க் வரலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. அந்த கேள்வி நம்ம கேட்குறோம். அந்த கேள்விக்கான பதில் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் எடுத்தாச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் எந்த ரேங்க் வரலும் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம JAவுக்கு சொன்ன மாதிரியே கன்ஃபார்மாக இதெல்லாம் சொல்லிடுவோம். அது வரலும் கன்ஃபார்மாக கிடைக்கும், எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட் இருக்குது, அதையும் நான் கேட்குறேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அவங்க கூப்பிட்ருக்குறாங்க ஓகேங்களா. டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்க்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேரை கூப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்லிடலாம். ஏன்னா மாறி மாறி கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணிடலாம், தெளிவாக சொல்லிடலாம் ஓகேங்களா. அதேமாதிரி February 3, 4, 5 இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அது வந்து உங்களுக்கு ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும், எதுக்காக இந்த டேட் போட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த 3 தேதியில் வந்து ஒரு தேதி, அந்த 3 தேதியில் ஒரு கேள்வி நான் கேட்குறேன். அந்த கேள்வி மட்டும் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவங்க சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டு போட்டிருக்கிறேன். ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த டேட்டை பற்றி நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு இதுக்கு இந்த டேட் சம்மந்தப்பட்டவங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. நம்ம 100% கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கட் ஆஃப் வந்து 100% ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஓகேங்களா. February 3, 4, 5 ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா JA கவுன்சிலிங் நடந்துச்சு ஓகேவா. JA கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு இந்த டேட்டில் ஓகேவா. ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா SC மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ அதர் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, SCA, ST, BCM ஓகேங்களா, இவங்க வேறு யாராக இருந்தாலும் சரி ஓகேவா. BCMBC மோஸ்ட்லி சான்ஸ் இல்லை ஓகேங்களா. ஸோ அவங்களாம் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் SC இருப்பாங்க, அதர் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க, வேறு யாராக இருந்தாலும் சரி ஓகேங்களா. இந்த 3 February 3, 4, 5 இந்த நாளில் JA கவுன்சிலிங் நீங்கள் போயிருக்கிறீங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங்கும் வச்சுருக்கிறீங்க ஓகேங்களா. நீங்கள் டைப்பிங்கும் வச்சுருக்கிறீங்க ஓகேங்களா. JA இந்த 3 தேதியில் ஒரு தேதியில் நீங்கள் JA கவுன்சிலிங் போய் ரைட்டுங்களா, நீங்கள் JA எடுத்துருக்கலாம், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எடுத்துருக்கலாம், அல்லது உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் எடுத்துருக்கலாம். அவங்க டைப்பிஸ்ட்டும் வச்சுருக்கலாம் ஓகேங்களா. அவங்க டைப்பிஸ்ட்டும் வச்சுருக்கலாம் ஓகேங்களா. இந்த தகுதி உள்ளவங்க உங்களுக்கு மெமோ வந்திருக்குதா ஓகேங்களா. உங்களுக்கு மெமோ வந்திருக்குதா, டைப்பிஸ்ட்டுக்கான மெமோ வந்து வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் சேனல்லே நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி. புரியுதுங்களா நான் என்ன கேட்குறேன்னு. February 3, 4, 5 ஓகேங்களா. இந்த தேதியில் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மோஸ்ட்லி SC கம்யூனிட்டியாக இருப்பாங்க ஓகேங்களா. வேறு கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா. இந்த 3 தேதியில் JA கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. JA கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணியிருக்கணும் ஓகேவா. JA கவுன்சிலிங்கில் ஏதாவது ஒரு போஸ்டிங் JAவில் எடுத்துருக்கணும். ஆஸ் வெல் அஸ் அவங்க டைப்பிங்கும் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. அவங்க டைப்பிங்கும் முடிச்சிருக்கணும், போத் ஹையர் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. இப்போ அவங்களுக்கு மெமோ வந்திருக்குதா, அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமோ வந்திருக்குதா, அப்படி யாருக்காவது வந்தால் உங்களுக்கே வந்திருக்கலாம், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்திருக்கலாம், அல்லது உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் வந்திருக்கலாம் ஓகேவா. யாராவது ஒருத்தருக்கு என்ன பண்ணியிருக்கலாம், அல்லது உங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கலாம். அப்படி யாராவது வந்திருந்தால் வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எங்களுக்கு சொன்னால் போதும் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் இதை பார்த்துட்டு இதை தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவுன்சிலிங் எப்படி கூப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்
ஓகேங்களா. ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க கூப்பிட்ருக்குறாங்க. ரைட்டுங்களா. 1:2 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருக்குறாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க மெமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிபியும் அப்படி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, மெமோவும் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. சரி ரைட். அப்படி பார்க்கும்போது எப்படி கூப்பிட்ருக்குறாங்க அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு டே. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 400 பேர் கூப்பிட்ருக்குறாங்க. ஓகேங்களா. 1லேருந்து 400 பேர் என்ன பண்ணிட்டு கூப்பிட்ருக்காங்க. இது பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மெமோவில் சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. அந்த சீரியல் நம்பரை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ரேங்கை பேஸ் பண்ணியோ ஓகேங்களா, அல்லது ஓவரால் ரேங்கை பேஸ் பண்ணி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. இப்போ அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னா சீரியல் நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் டேட் அண்ட் டைம் அண்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 400 பேர் கூப்பிட்ருக்குறாங்க. 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 400 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க கூப்பிட்ருக்குறாங்க. அதேமாரி 3வது நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க 400 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க கூப்பிட்ருக்குறாங்க. புரியுதுங்களா. அதேமாரி 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 400 பேரை கூப்பிட்ருக்குறாங்க. அதேமாரி 5வது நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க 400 பேரை கூப்பிட்ருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டலி இந்த 5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க கூப்பிட்ருக்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது நாள். ஓகேங்களா. இந்த 6வது நாள் இருக்கிறது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 900 பேர் கூப்பிட்ருக்குறாங்க. ஓகேங்களா. 6வது நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க 900 பேர் கூப்பிட்ருக்குறாங்க. 7வது நாளும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க 900 பேர் கூப்பிட்ருக்குறாங்க. ஓகேங்களா. 8வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க கூப்பிட்ருக்குறாங்க. அந்த ரேஷியோவில் படி எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெம்பர் எழுதிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 400 வரலும் கூப்பிட்ருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 401லேருந்து 800 வரலும் கூப்பிட்ருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 801லேருந்து 1200 வரலும் 3வது நாள் கூப்பிட்ருக்குறாங்க. புரியுதுங்களா. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1201லேருந்து 1600 வரலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க கூப்பிட்ருக்குறாங்க. இங்கே 1601லேருந்து 2000 வரலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க கூப்பிட்ருக்குறாங்க 5வது நாள். ஓகேங்களா. இப்போ 6வது நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2001லேருந்து 2900 வரலுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க கூப்பிட்ருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 6வது நாளில் இதுதான் நடந்திருக்குது. 7வது நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 2901லேருந்து 3800 வரல என்ன பண்ணியிருக்கிறாங்க கூப்பிட்ருக்குறாங்க. சீரியல் நம்பர் வரிசை என்னன்னு ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மெமோவில், அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க கூப்பிட்ருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3800லேருந்து ப்ளஸ் எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் வரலுமே எண்ட் ஆஃப் தி ரேங்க் வரலுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க கூப்பிட்ருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நடந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கூப்பிட்டு அனலைஸ் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க கூப்பிட்ருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது இருக்கட்டும். ஓகேவா. ஸோ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நான் சொன்ன இந்த டேட் மட்டும் எனக்கு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டு மட்டும் இதை சொல்லி இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த February 3, 4, 5 இந்த 3 தேதியில் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி எஸ்சி தான் இருப்பீங்க. ஓகேங்களா. அந்த கம்யூனிட்டி எஸ்சி எந்த கம்யூனிட்டியாக வேணாலும் இருக்கட்டும், அதில் ஜேஏ கவுன்சிலிங் இந்த தேதியில் நீங்கள் அட்டன் பண்ணவங்களா இருக்கணும். அதேமாதிரி டைப்பிஸ்ட் போத் ஆயர் முடித்தவங்களா இருக்கணும். ஓகேங்களா. அப்படி இருந்து நீங்கள் அந்த தேதியில் ஏதாவது ஒரு தேதியில் வந்து நீங்கள் ஜேஏ வந்து அட்டன் பண்ணி எடுத்துட்டீங்க, ஏதோ ஒரு ஜேஏ போஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எடுத்தவங்க உங்களுக்கு டைப்பிங்க்கு மெமோ வந்திருக்குதா, எடுத்ததுக்கு அப்புறமும் டைப்பிங்க்கு உங்களுக்கு மெமோ வந்திருக்குதா இந்த தேதியில். ஓகேங்களா. அதுதான் இப்போ நான் கேள்வி. அப்படி யாருக்காவது ஜேஏ எடுத்தும் டைப்பிங்க்கு மெமோ வந்துருந்துச்சு இந்த 3 தேதியில் அப்படின்னா அவங்க மட்டும் எனக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரிடிக்ஷன் அதில் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நாளைக்கு நான் கட் ஆஃப் போடும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.